எனக்கு நீ சத்தியம் பண்ணு. இதை நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு மித்ரா. மித்ரா பண்ணுன்றல. ப்ளீஸ் மித்ரா பண்ணு. சாரி சார். நீங்க எவ்வளவுதான் ஃபீல் பண்ணாலும் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது எல்லாரோட நல்லதுக்காக தான் சார். என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்ல. இத பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அப்போ உன்னை யாருன்னு தெரியாதுன்னு என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, அப்படிதானே? ஏய் சி, உன்னெல்லாம் போய் நம்பணும் பாரு. மொத்தமா நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டல. சார், இவ்வளவு நாள் நீங்க என் கூட பழகிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப எதையும் எக்ஸ்பிளைன் பண்ற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஆமா, அதான் சொல்லிட்டே எல்லாமே. அப்புறம் என்ன? எல்லாமே பொய். நான் போய் நம்பணும் பாரு. போ, அப்படியே போயிடு போ. கூடவே இருந்துட்டு ஏமாத்திருக்கா. போறா பாரு. வாசுகி, இன்னும் ஏன் தூங்காம இருக்க? சும்மாதாங்க. இத்தனை நாளா மனசுல பாரம் அழுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதான் தூக்கம் வரல. இன்னைக்கு மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்க, இப்பவும் தூக்கம் வரல. வாசுகி, உனக்கு சந்தோஷம் தானே? என் மேல எந்த வருத்தமும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த நந்தினியே வந்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆமா, அவங்க என்ன ஆனாங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அதெல்லாம் தர்மா புடிச்சிடலான்னு குதிச்சான். நான் தான் வேண்டாம் விட்டுன்னு சொல்லிட்டேமா. விட்டுற சொல்லிட்டீங்களா? ஏ விடு வாசுகி, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு விட்டுற வேண்டியதுதான். நாம இப்போதைக்கு வினயையும் மித்ராவையும் நல்லபடியா வாழ வச்சா அதுவே போதும். மித்ரா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என் கவலை எல்லாம் காணாம போன மாதிரி இருக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு வினய நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குமா. பார்த்தல்ல காலையில அவன் எப்படி பேசினான்னு. அதெல்லாம் சும்மாங்க. மித்ரா செக்கப்க்கு ஒரு நாள் லேட்டா வந்தாலே குட்டி போட்ட பூனை மாதிரி வாசலுக்கும் வீட்டுக்கும் நடப்பான். அதனால அவனுக்கு மித்ராவை பிடிக்கும். ஆனா அதை ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். அப்படியா சொல்ற? ஆமாங்க. நீங்க அவன் மித்ரா கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. பெத்தவங்களுக்கு தெரியுங்க பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. இப்போ நான் இவ்ளோ சந்தோஷப்படுறேன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னமோ சொல்ற, நீ சொன்ன சரிதான். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. கல்யாணத்துக்கு தாரா ஃபேமிலியை இன்வைட் பண்ணலாமா? எனக்கும் அந்த யோசனை தான். இத்தனை வருஷத்துல ஒரு நல்லது கெட்டதுல கூட சந்திரசேகர் இல்லாம நடந்ததில்ல. ஆனா இப்ப நம்ம கூப்பிட்டு அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சாதான் கொஞ்சம் தயக்கமா இருக்குமா. நினைச்சுக்கிட்டுமே, இதுல என்னங்க? வாசுகி, எனக்கு அந்த கவலை எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் அவங்கள இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறதே பாருங்க, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றேன்னு அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அதெல்லாம் எதுக்கு வாசுகி? யாருக்கு எதை ப்ரூவ் பண்ணி நாம என்ன செய்ய போறோம்? நம்ம பசங்க சந்தோஷமா இருக்காங்களா, நாம நிம்மதியா இருக்கமா, அவ்வளவுதானே. அது போதாதான் நமக்கு.
அப்போ அவங்கள கூப்பிட மாட்டீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுமா. நேத்து இந்த பிரச்சனைகளால நான் நிம்மதியா தூங்கல. தூங்கட்டுமா? சரி தூங்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்குதான் ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன்னு நினைக்கிறேன். மேடம் வந்துட்டாங்க. Congratulations, madam. என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? இல்ல மேடம், நேத்து தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் ஓகே. திடீர்னு மேடம்னு ஒரு புது பட்டம் கொடுத்திருக்கீங்களே, அத கேட்டேன். நேத்து வரைக்கும் இந்த ஹாஸ்பிடல்ல நீங்களும் எங்கள மாதிரியே ஒரு ஸ்டாஃப். ஆனா இன்னைக்கு எங்க எம்டி சன்னோட ஃபியான்சி. அதாவது இந்த ஹாஸ்பிடலோட ஓனர். நம்ம ஊர்ல ஓனரை மேடம்னு தானே சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே உங்கள ஒருத்தி தான். நீங்க எப்பவும் போல என்ன மித்ரானே கூப்பிடலாம். நானும் அததான் விரும்புறேன். எனக்கு நேத்திக்கும் இன்னைக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. சோ நான் எப்பவும் போல வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீங்க தான் பெருசா பில்டப்லாம் கொடுக்கறீங்க. நார்மலா இருங்க ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. சிஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப். இத அப்படியே வச்சிருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் போய் வேலையை பாருங்க. மேடம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். வாழ்த்துக்கள் மித்ரா. தேங்க்யூ மேம். இனிமே இந்த தொல்லை வேற. ஒழுங்கா நிம்மதியா வேலை செய்ய முடியாது போல இருக்கு. குட் மார்னிங் மேடம். எல்லாம் ஓ வேலை தானா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டியா? ஆமா, நான் சொல்லலன்னா இங்க யாருக்குமே தெரியாது பாரு. என்னமோ சீக்கிரட்டா என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி அதை விட, என்ன நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் வந்திருக்க? பின்ன வேலைக்கு வராம எப்படி சாப்பிடுறது? ஏய், சீன் போடுறியா? இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நீ தான் பாஸ். ஹாஸ்டல்ல நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இங்க வந்து எதுக்கு நீ கஷ்டப்படுற? என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு தான் விஷயமே தெரியுமே. அப்புறம் என்ன பாஸ் கீஸ்? ஏய், அதனாலதான் நானும் சொல்றேன், என்ஜாய் பண்ண வேண்டியதானே. ஏய், அவங்க தான் புரியாம உள்ள நுழையும் போதே மேடம் மேடம்னு சொல்லி டென்ஷன் ஆக்குறாங்கன்னா, இப்போ நீ வந்து முதலாளி பாஸ்னு கடுப்பேத்திட்டு இருக்க. எனக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, கேண்டீனுக்கு போய் டீ சாப்பிட்டு வரும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹே, நான் ஜூஸ் வேணும்னு கேட்கவே இல்லையே. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். இனிமே அப்படிதான். அப்புறம் என்னமோ சொன்னே, வேலைக்கு வராம எப்படி சாப்பிடுறதா? இப்ப பார்த்தல, டீ குடிக்கலாம் நினைச்சதுக்கே இங்க ஜூஸ் வருது. அதுவும் உன் கூட பேசிட்டு இருந்ததுக்காக இப்ப எனக்கும் சேர்த்து வந்திருக்கு. மித்ரா, இனிமே நீ என்னதான் நினைச்சாலும் இந்த லைஃப்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வரத பாத்துக்கலாம், என்ஜாய் பண்ணு.
ம் இந்தா. மித்ரா, cheers. ஆமா வேலைக்காரியா இருக்கும் போதே கால்ல சலங்கைய கட்டிட்டு ஆடுவான். இப்ப முதலாளி சீட்ல வேற உட்கார்ந்துட்டான். சொல்லவா வேணும்? உங்களுக்கு வேணா அவன் முதலாளியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாதாரண எடுபுடிதான். இது இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்குமே அதான். எல்லார்கிட்டயும் வாலாட்டுற மாதிரி என்கிட்டயும் ஆட்டினா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒட்டா நறுக்கி விட்டுருவேன். ஆமா. ஆ குட் மார்னிங் சசி. சரி, அஸ்வின் வந்துட்டான், நான் அப்புறம் பேசுறேன். என்ன அஸ்வின் இவ்ளோ லேட்டா வர? நைட் என்ன சூப் பார்ட்டியா? என்ன பார்ட்டி? நீ சொன்னது சரியா புரியல சசி. இல்ல, நேத்து நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு மட்டை ஆயிட்டியோன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்ல, எப்பவும் போலதான். இல்ல, உன் ஏஞ்சல் இருக்கால, அதான் அந்த ஆள் மயக்கி, அவளை நினைச்சு ஃபீல் ஆயிருப்பியோன்னு நினைச்சேன். லைட்டா ஃபீலா தான் இருக்கு சசி. அன்னைக்கு அவ்வளவு அவசரப்பட்டிருக்க கூடாது, கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கலான்னு இப்பதான் அந்த மரமண்டைக்கு தோணுது. சரி விடு, அது அந்த நேரத்து எமோஷன். இன்னும் 2 நாள்ல சாரிகிரின்னு கைய கால புடிச்சு பழைய மாதிரி செட்டில் ஆயிட வேண்டியதா. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டல்ல குப்பை எடுக்க வரவருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா விடு. ஏன் சுத்தி ஒழிச்சு கடுப்பேத்துற? ரொம்ப யோசிக்காத கண்ணா. உன் ஏஞ்சலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. யாரு? மித்ராவுக்கா? ஆமா, அவளுக்கே தான். ஏய் சசி, நீ என்ன சொல்ற? இங்க பார் சசி, உண்மையை சொல்லு, இல்லைன்னா செம்ம கடுப்பாயிரும். ஏய் போடா, நம்புனா நம்பு, இல்லாட்டி போ, சும்மா கத்தாத. ஏய் சசி, என்னால நம்பவே முடியல. யாரு மாப்ள? உன்னோட பாஸ் தான். புரியல சசி. வினய் சாரா? ஆமா. எப்படி சசி? வினய் சார் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு? அவளை பத்தி உனக்கு தெரியாதாடா? சரியான வசியக்காரி அவ. எங்க ஸ்விட்ச் போட்டா எங்க லைட் எரியும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பவே உன்கிட்ட படிச்சு சொன்னேன், அவ ஒரு மாதிரி நம்பாதன்னு. நீதான் நான் சொல்றத கேட்காம அவ பின்னாடியே சுத்துன. இந்த ஆம்பளை பசங்களே இப்படிதான். நல்ல பொண்ணுங்களா உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. பசை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்குன்னு தேடி அலையறவ பின்னாடி தான் ஓடுவீங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப எங்க அவ? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளா இல்ல ஓனர்னு வீட்ல இருக்காளா? இங்கதான் இருக்கான். காலையில இருந்து ஒரே உபசரிப்பு, என்னால பார்க்கவே முடியல. அதான் நான் இங்கேயே இருந்துட்டேன். சரி, நீ இங்கே இரு, நான் போய் புது முதலாளியை பார்த்துட்டு வரேன். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வெறுங்கை தானே. இந்த கையில ஏதாவது தங்க மோதிரம் இல்ல தங்க பிரேஸ்லெட்னு இருந்திருந்தா நான் நீட்டாமலே நீங்க கை கொடுத்திருப்பீங்க. ஆனா மேடம், உங்கள மாதிரி ஒரு கெட்டிக்காரியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இல்ல, வேலைக்கு சேர்ந்து 3 மாசத்துல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்காரியா இருக்கீங்கன்னா சாதாரண விஷயமா என்ன? நிஜமாவே உங்க திறமையை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அஸ்வின், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ வேணும்னே வம்பு பண்றன்னு தெரியும், பேசாம போயிடு. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க?
உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுக்கு கோவம் வரணும்? வரவே கூடாது. நல்லா சிரிக்கவும் மயக்கவும் மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது என்னமோ உத்தமி மாதிரி பேசின. நான் லவ் பண்ற நிலைமையிலயோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையிலயோ இல்லன்னு டயலாக்லாம் பேசின. இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. எல்லாரும் அப்பவே சொன்னாங்க உன்னை பத்தி, அவளை நம்பி போகாத, உன்னை விட வசதியானவ கிடைச்சா கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கல. அஸ்வின், இது தேவையில்லாத பேச்சு. நான் உன்கிட்ட தப்பான எண்ணத்தோட பேசவே இல்ல. நீ தான் ப்ரப்போஸ் பண்ண. நான் டீசென்ட்டா நோ சொல்லிட்டேன். இப்ப நான் என்னமோ உன்னை லவ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னமோ பெரிய பத்தினி மாதிரி சிலுத்துக்கிற. உன் யோகியதை எனக்கு தெரியாதா? வினய் சார் சாக போறாருன்னு தெரிஞ்சும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீனா என்ன அர்த்தம்? அவர் மேல இருக்கிற பாசத்தினாலயா? வினய் சார் பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்சவனோட சேர்ந்து கும்மி அடிக்கணும், அதானே? அஸ்வின், நீ லிமிட் தாண்டி பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அசிங்கமா போயிடும், பாத்துக்கோ. ஏய், என்ன பண்ணுவ நீ? வினய் சாரோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணங்கிற பேர்ல நீ பண்ண போறியே, அதுக்கு பேரு என்ன தெரியுமா? தெரியுமா டே? கண்ணு முன்னாடி வந்த அவ்வளவுதான், ஒழுங்கா போயிடும். ஏய் மித்ரா, வா வா சொல்றேன். என்னம்மா இது? இப்படி நிச்சயம் முடிஞ்ச அடுத்த நாளே ஹாஸ்பிடல் வந்து நிக்கிற. வாசுகி உன்னை வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கா. இனிமே வேலை உனக்கு வாசுகி கிட்ட தான், என்கிட்ட இல்ல. டாக்டர், கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பெண்டிங்லயே வச்சிருக்கேன், அதான். சரி சரி, உன் இஷ்டம் தான். அப்புறம் என்னம்மா, இன்னைக்கு ஒரே வாழ்த்து மலையில நனையிற போல இருக்கு. ஹாஸ்பிடல் முழுக்க பொக்கேவா தான் இருக்கு. நான் ஒரு டீ கேட்டா கூட மேடம் சொன்னதா கொடுப்பேன்னு சொல்றாங்க. இவங்களாம் தான் என்ன மேடம் பாஸ்னு கிண்டலுக்கு பேசுறாங்கன்னா நீங்களுமா டாக்டர்? அது சரி, அவங்க சொல்றதும் சரிதானம்மா. இனிமே நானே உங்ககிட்ட பார்த்துதான் நடந்துக்கணும் போல இருக்கே. டாக்டர், இன்னைக்கு உங்க ஸ்கெட்யூல்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இத கொடுத்துருங்க. தீபா, குட் மார்னிங் மேடம். மித்ரா எங்க? மேடம் டாக்டர் ரூம்ல இருக்காங்க மேடம். ஓகே. இன்னைக்கு நான் எத்தனை பேஷண்ட்ஸ் வேணாலும் பாக்குறேம்மா. என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஓகே டாக்டர். சரிம்மா, நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணு. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாசுகிக்கு ஃபோன் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். பாத்தியா, இப்பதான் ஹோம் மினிஸ்டர் பத்தி பேசணும், அவங்களே வந்தாங்க பாரு. மித்ரா? வா வாசுகி. மித்ரா, நான் உன்னை தேடி ஹாஸ்டலுக்கு போனேன், நீ இங்கே இருக்க. உன்னை யாரு வேலைக்கு வர சொன்னா? ஏங்க, உங்களுக்குமா மண்டையில எதுவும் இல்ல? ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன், இங்கதானே இவ 4 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது நேத்து வரைக்கும் தான். இன்னையில இருந்து இவ ஏன் மருமக. இனிமே இவ வேலைக்கெல்லாம் வரமாட்டா. நீங்க வேற ஆளை போட்டுக்கோங்க. மேடம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, அதான் முடிச்சிடலான்னு. அதெல்லாம் புதுசா ஒரு ஆளு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க பாத்துக்கிட்டோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணுமா? என்னங்க, என் மருமகளை நான் கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போமா. மித்ரா, நீ வா.
ஏய் வாமா. ஏய் வா. வா. மித்ரா, என்ன யோசிக்கிற? வா. ஏற்கனவே இவங்கெல்லாம் மேடம் பாஸ்னு எதேதோ பேசுறாங்க. இப்போ வாசுகி மேடம் வேற இதெல்லாம் பண்றாங்க. ஒரே நாள்ல என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. ஒருவேளை இனிமே இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணுமா?